வணக்கம். ஆன்மீக ஜோதி சேனல் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஆன்மீக ஜோதியினுடைய ராசி பலன் பகுதியில் வருகின்ற ஜூலை மாதத்திற்கான பலனை பார்க்கலாம். முதல்ல வரக்கூடியது மேஷராசி. மேஷராசியை பொறுத்தவரை ஒரு தலைமை பண்பு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திற்காக எப்போதுமே பாடுபடக்கூடியவர்கள். குடும்பத்தை தாண்டி இவங்களால் வேறு எதையுமே சிந்திக்க முடியாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தனியால் பார்த்துக்கக்கூடிய ஒரு டைப். எது வந்தாலும் அதை குடும்பத்துக்காக தாங்கக்கூடிய ஒரு மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 2024 ஜூலை மாதமானது எப்படி அமையும்? இந்த மாதத்தில் நீங்கள் எதை செய்யலாம், எதை தவிர்க்கலாம், இதை ரொம்ப சுருக்கமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ பதிவிற்கு போகலாம். மேஷராசியை பொறுத்தவரை ஜூலை மாதம் ஒரு குழப்பமான மனநிலையோடு இருக்கும். இந்த குழப்பமான மனநிலையில் என்ன பண்ணக்கூடாது? நம்ம எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கக்கூடாது. எது நடந்தாலும் அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஆனால் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது. எல்லாமே உங்களை ரொம்ப உங்களுடைய மன தைரியத்தை சோதிக்கக்கூடிய வகையில் இருக்கும், குழப்பக்கூடிய வகையில் இருக்கும். இதுவா அதுவா எது அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையோடு இருப்பீங்க. குறிப்பாக இந்த வேலையில் இருக்கலாமா, இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா, வேறு வேலையை தேடலாமா, அல்லது பிஸ்னஸ் ஏதாவது செய்யலாமா, இருக்கக்கூடிய கடைக்கு இன்னும் கொஞ்சம் லோன் வாங்கலாமா, நகையை வைக்கலாமா, இல்லை வீட்டு பேரில் லோன் வாங்கலாமா, இப்படி ஏகப்பட்ட சிந்தனை. இல்லை தெரிஞ்சவங்கக்கிட்ட கடன் வாங்கலாமா, இந்த மாதிரி பலவிதமான யோசனைகள், பலவிதமான திட்டங்கள், இது எல்லாமே வரும். இதுக்கு காரணம் ராகு கேது, சரிங்களா? அதாவது ஒரு குழப்பமான ஒரு சூழல். ஆனால் இந்த சமயத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்காமல் நடக்கக்கூடிய அனைத்தையும் பாசிட்டிவாக பாருங்கள். ஒரு சம்பவம் நடக்குதா, அதுக்கு 2 பக்கம் இருக்குது. அப்போ 2 பக்கத்திற்கான சாதக பாதக பலன்கள் இருக்குது. அதை ஒரு 3வது நபர் போல் நீங்கள் என்ன பண்ணணும்? தள்ளி நின்று பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஒரு முடிவை எடுக்க முடியும், சரியா? வேலை விஷயத்தில் இந்த வேலை இப்போதைக்கு நமக்கு வேணும், வருமானம் நல்ல விதமாக இருக்குது, வருமானம் இருக்குது, அதனால் நம்ம வேறு வேலையை தேடிக்கலாம் அப்படின்னா பரவாயில்ல. இல்லை வருமானமே குறைவாக இருக்குது, வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழல் அப்படின்னா இருக்கிற வேலையை விட்டுறக்கூடாது. அதை தக்க வைத்துக்கொள்ள பார்க்கணும். முடிந்த அளவு வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு ஒப்படைக்கப்பட்ட வேலையை பொறுப்பாக செய்யுங்க. 3வது நபருடைய தலையீடு என்பது குடும்பத்திலும் சரி வேலையிலும் சரி உங்களை பொறுத்தவரை இருக்கக்கூடாது, சரிங்களா? சரி, குடும்பம் அப்படின்னும் போது எப்போவுமே உங்களுக்கு குடும்பம் தான் பெஸ்ட்டு. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. அப்போ அந்த குடும்ப உறுப்பினர்கள் உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அதை கவனமாக கேளுங்க. கேட்ட பிறகு முடிவை சொல்லுங்கள். அல்லது அவங்களுடைய விருப்பம் என்னவோ அதை கேட்டுட்டு முடிவை எடுக்கணும் நீங்கள். ஏன்னா தேவையில்லாத வாக்குவாதம், சின்ன சின்ன பிரச்சனை பெருசாக போய் முடியக்கூடிய நிலையில் இருக்குது. ஆகையால் சிறிய பிரச்சனைகளை கொஞ்சம் கண்டும் காணாதது போல் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மனநிலை குடும்பத்தில் உருவாகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வரன் தேடுறீங்க பிள்ளைகளுக்கு அப்படின்னா அந்த வரன் எல்லாமே முடியக்கூடிய நிலையில் இருக்கும். இருந்தாலும் அதில் ஏதோ ஒன்று விட்டு போயிட்ட மாதிரி உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு நிலை என்பது உருவாகும். அப்போ வரன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு எல்லாமே சரியாக இருக்குதா, வரன் அமையக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா, இது எல்லாம் பார்க்கணும். முக்கியமாக வரன் தேடுறீங்கன்னா அந்த ஜாதக பொருத்தத்தை பாருங்கள். 2 பேருக்கும் குரு பலன் இருக்குதா, குரு பார்வை இருக்குதா, சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அதை பார்த்த பிறகு முடிவெடுங்க. அதே சமயத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய முடிவை பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலாமான்னா சொல்லலாம். ஆனால் உடனடியாக எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாதீங்க. இந்த சமயம் குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவு எடுப்பது என்பது தவறான ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு நல்ல மனநிலையோடு இருக்கும்போது, நல்ல நம்பிக்கை என்பது உங்களுக்கு இருக்கும்போது முக்கிய முடிவுகளை எடுங்க. அடுத்தது பிள்ளைகளை பொறுத்தவரை
எதிர்காலம் சிறப்பாக இருக்குப்பா. புதனுடைய அருட்பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. ஆகையால் உங்களுடைய விருப்பம் முதல்ல என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்திற்கு உள்ளாகாதீங்க. உங்களால் படிக்க முடியும், வெளியில் போய் நீங்கள் தங்கி படிக்க முடியும், குடும்பத்தை விட்டு பிரிய முடியும், உங்களால் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மனநிலை இருந்தால் மட்டும் வெளியில் போய் தங்கி படிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். உங்களுடைய விருப்பம் இதுதான் அப்படின்னு உறுதியாக தெரிந்த பிறகு அதை நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். புதனுடைய அருட்பார்வை உங்களுக்கு இருக்குது. இந்த சமயத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகள் தானாக வருவதை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும். குடும்ப தலைவிகளை பொறுத்தவரை ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. அதே சமயத்தில் தேவையற்ற ஒரு மனச்சுமை என்பது இருக்கும். நாமளே எல்லாம் செய்கிறோமே, நமக்காக யாரும் செய்ய மாட்டேன்றாங்களே, அந்த மாதிரி ஒரு விரக்தியான மனநிலை இருக்கும். இது எல்லாமே ஒரு சிறிய காலகட்டத்திற்கு தான். அதற்கு பிறகு நிலைமை சீராகிவிடும். பெரியவர்களை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கழுத்து, வயிறு இதில் ஏதாவது ஒரு சின்னதாக வலி என்பது வரலாம். முதல்ல சின்னதாக வலி வரும்போதே டாக்டரை பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்கும். நமக்கு எதிராக சொல்கிறாங்களோ, நம்மளை கவனித்து கொள்ள மாட்டாங்களா, நம்மக்கிட்ட யாரும் பேச மாட்டேன்றாங்க, இப்படி உங்களை பற்றி நீங்களே என்ன பண்ணுவீங்க? ஒரு தாழ்வாக நினைத்து கொள்வீர்கள். அந்த மாதிரி இல்லை. அந்த மனநிலையை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். கண்டிப்பாக தியானம், பிரார்த்தனை இது உங்களுக்கு உதவும். ஆக மேஷராசியை பொறுத்தவரை ஜூலை மாதம் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க.